பொள்ளாச்சி அருகே 16 வயது சிறுமி மற்றும் அவரது பாட்டியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் குலைநடுங்க வைத்துள்ளது. திருமணத்துக்கு மறுத்ததாக கூறி கொலைபாதக செயலில் ஈடுபட்ட இளைஞரும் தற்கொலைக்கு முயன்றதன் பின்னணி என்ன? எங்கள் மகளுக்கு கல்யாண வயது வந்ததும் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று சிறுமியின் பெற்றோர் சம்மதம் தெரிவித்துவிட்ட பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாத இளைஞர் கொலைவெறி செயலில் ஈடுபட்டு இருவரின் உயிரை பறித்திருக்கிறார். பெற்றோர் இல்லாத நேரத்தில் வீடு புகுந்து பதைபதைக்க வைத்ததில் நடந்தது என்ன? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கப்பிளங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் அபிஷேக். 24 வயதான அபிஷேக் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிறார். நெய் கம்பெனியில் வேலை செய்து வந்த இவர் கடைசியாக தனியார் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். இந்த இளைஞர் பொள்ளாச்சி அருகே கொண்டேகவுண்டன்பாளையத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலித்திருக்கிறார். 11ஆம் வகுப்பு படித்து வந்த அந்த சிறுமியின் பெற்றோருக்கு இந்த விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. இருந்தபோதும் திருமண வயது வந்ததும் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என அந்த பெற்றோர் இந்த இளைஞருக்கு உறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் சிறுமியின் 17 வயது அக்காவும் கல்லூரி 1ஆம் ஆண்டு சேர்ந்து படித்து வருகிறார். ஆனால் தன்னை உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அபிஷேக் அந்த 11ஆம் வகுப்பு மாணவியை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார். சிறுமியின் பெற்றோர் வேறு வழியின்றி கடந்த 6 மாதங்களாக அந்த சிறுமியை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் வீட்டிலேயே தங்க வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் சிறுமியின் பெற்றோர் இல்லாத நேரமாக பார்த்து அபிஷேக் அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் உடனே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அந்த இளைஞரின் பேச்சுக்கு சிறுமி மறுப்பு தெரிவித்ததும் வாக்குவாதம் முற்றி இருக்கிறது. அப்போது திடீரென தான் மறைத்து கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து சிறுமியை கண்மூடித்தனமாக குத்தியிருக்கிறார் அபிஷேக். கழுத்து, நெஞ்சு, வயிறு என 6 இடங்களில் கத்தி குத்துப்பட்டதில் சிறுமி கதறி துடித்திருக்கிறார். இதை பார்த்து பதறிய சிறுமியின் பாட்டி மயிலாத்தாள் தடுப்பதற்கு ஓடி வந்திருக்கிறார். ஆனால் மூதாட்டியின் நெஞ்சிலும் கத்தியால் ஓங்கி குத்தி கீழே தள்ளிவிட்டதில் சுருண்டு விழுந்திருக்கிறார் மூதாட்டி. இருவரின் அலறல் சத்தம் கேட்டு பாத்ரூமில் இருந்த சிறுமியின் அக்காள் ஓடி வந்திருக்கிறார். அங்கு இருவரும் இரத்த வெள்ளத்தில் கடப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். தடுக்க வந்த அவரையும் கை மற்றும் முகத்தில் கத்தியால் குத்தியிருக்கிறார் அபிஷேக். உயிர் பயத்தில் அவர் அலறிய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கின்றனர். இதையெல்லாம் பார்த்ததும் அபிஷேக் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். இந்த கொடூர தாக்குதலில் 11ஆம் வகுப்பு மாணவி மற்றும் அவருடைய பாட்டி ஆகியோர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கல்லூரி மாணவிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனின் உத்தரவின் பேரில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை பிடிப்பதற்கு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்த கொண்டையன்பாளையம் கிராமத்தில் இரட்டை கொலை, அதுவும் ஒரு சிறு 16 வயது நிரம்பிய ஒரு சிறுமியையும் ஒரு மூதாட்டியையும் வீடு புகுந்து ஒரு கிராமத்திற்குள் ஊருக்குள் ஒரு பப்ளிக்காக எல்லோரும் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு கொலை நடக்குதுன்னா இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அது மக்களுக்கு ரொம்ப பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இது மாதிரி இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறையும் அரசும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதற்கிடையே நெகமம் போலீசில் அபிஷேக் சரணடைந்த சிறிது நேரத்திலேயே தனக்கு மயக்கம் வருவதாகவும் கூறியிருக்கிறார். ஆத்திரத்தில் காதலி மற்றும் அவருடைய பாட்டியை குத்தி கொலை செய்ததால் தானும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனே அவரை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சை முடிந்த பின்னர் விசாரணை தொடங்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்து கொள்ள மறுத்த 16 வயது சிறுமி மற்றும் அவர் மீதான தாக்குதலை தடுக்க வந்த அவருடைய பாட்டியையும் சேர்த்து கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் தானும் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பதிவதைக்க வைத்திருக்கிறது.